அதான் சொல்கிறேன், டோட்டலாகவே பிளாஸ்ட்டு. இல்லை, நான் டீனல்லா பற்றி சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் பேசாதான் ஒரு வாட்டி பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு, ஏதோ அவரோட பரவாயில்ல, ஓகே. இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை, இங்கே ஸ்டோரி தான் வந்து ஹீரோ. டிடிஎஃப் இருந்தால் மட்டும் வந்து ஒரு மூவி வந்து சக்ஸஸ் ஆகிடாது. இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்டோரி இருந்தால் மட்டும்தான் படம் வந்து நிற்கும். அப்படி பார்த்தா இந்த படம் ஒரு ஃபெயிலியர் படம். இன்னும் அண்ணன் நிறைய படம் நடிக்கணும், மேலே வரணும். அவர் ஒரு இடத்துலேருந்து அவர் அம்முனாலும் இன்னொரு இடத்துல அவர் மேலே ஏறுவார். நாங்கள் எல்லாருமே அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். படம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுன்னா, அதாவது டேரக்டர் வந்து ப்ராப்பராக பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட், அதை எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ எடுத்துகிட்டு போய் கிளைமேக்ஸில் சூப்பராக வச்சு முடிச்சிட்டார். அது லாக்அப் டெத்துக்கு நிறைய வந்திருக்கு, இதுக்கப்புறம் வரலாம். ஆனால் ஆக்சுவலாக இதை எடுத்துகிட்டு போன விதம் இருக்குங்களா, லாக்அப் டெத்தை வந்து எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அந்த இது சொன்ன விதம் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுண்ணே. அது வந்து இதுதான் அதோட வித்தியாசன்ற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும், அது அப்படியே பக்கத்துலேருந்து சொன்ன மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. டிடிஎஃப் நல்லா பண்ணியிருந்தாருண்ணே. நல்லா பண்ணியிருந்தாரு. டேரக்டர் அவரை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக எடுத்திருந்தாரு. ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. ஆமாம், மேலே வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. அவரு நல்லாவே வந்திருக்கு படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. கண்டிப்பாண்ணே. அது ஒரு ஈகோ கிளாஷ், அவ்வளோதான் கதை. பட் நல்லா மேக்கிங் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, ஃபைட்டும் நல்லா இருந்தது. கடைசியாக அந்த ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. சூப்பராக நடிச்சிருக்காங்க, சூப்பராக இருந்தது. ஹீரோ வேற லெவல். அந்த ஃபைனலாக அந்த ரேசிங் சீன்ஸ் நல்லா இருந்தது. ஃபைனலாக அந்த கோர்ட்டுக்கு வர சீன், பைக் இது வந்து நல்லா இருந்தது. வேறு லெவலில் நல்லா நடிச்சிருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்தது. பிடிச்ச சீனுன்றது செப்பரேட்லாம் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. மூவியில் எல்லாமே சூப்பராக இருக்குது. டிடிஎஃப் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அதான் சொல்கிறேன், டோட்டலாகவே பிளாஸ்ட்டு. அப்படி எதுவும் இது பண்ணுற மாதிரி இல்லை, ஆனால் டோட்டலாக மொத்தமாக பிளாஸ்ட்டு. சூப்பராக வேறு லெவலில் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலே தான் இருக்கார், இப்போ தான் வருவார் கீழே இறங்கி. நல்லா இருந்துச்சு. ரேஸ் சீன் நல்லா இருந்துச்சு. R15 எடுத்து போனார். இது கேமியோ நல்லா இருக்கும் பாருங்கள். அவர் கருத்து சொல்ல, படம் கருத்து சொல்லுது. என்ன கருத்துனா, ரேஸ் இல்லை சட்டத்தை பார்த்தீங்கல்ல. கதை என்னன்னா வந்து அப்பாவிங்க அடிப்படுறாங்கல்ல, மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள், படம் பார்த்து பேசு. இல்லை படம் எனக்கு பிடிக்கல. இல்லை இப்போ டிடிஎஃப் வந்து வேறு ஒரு ஸ்டோரியில் நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல டேரக்டரை வச்சு நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து ரொம்ப உப்புமா படம் மாதிரி எடுத்திருக்காங்க. மேக்கிங் எதுவுமே சரியில்லை. இல்லை ட்ரெய்லர் வந்து அது நான் ட்ரெய்லர் பார்க்கல. ட்ரெய்லர் பார்க்காம தான் நான் வந்தேன். கிளைமேக்ஸில் மட்டும் பைக் ரேஸு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கேரக்டருக்கான ஒரு வடிவமைப்பே இல்லை. எதுக்காக வராங்க, எதுக்காக போகிறாங்க, திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ளே வருது, திடீர்னு ஒரு கேரக்டர் வெளியில் போகுது, எதுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை படத்தில். இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை, இங்கே ஸ்டோரி தான் வந்து ஹீரோ. டிடிஎஃப் இருந்தால் மட்டும் வந்து ஒரு மூவி வந்து சக்ஸஸ் ஆகிடாது. இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்டோரி இருந்தால் மட்டும்தான் படம் வந்து நிற்கும். அப்படி பார்த்தா இந்த படம் ஒரு ஃபெயிலியர் படம். இல்லைங்க, அவருக்கு வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அது அவங்களோட இஷ்டம், அவங்க கொண்டாடுறாங்க. படமாக என்ன ஒரு சினிமா ரசிகனா நான் ஒரு படமாக பப்ளிக் ஆடியன்ஸாக கேட்டிங்கன்னா அந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் படம். இல்லை நீங்கள் உள்ள கிளைமேக்ஸில் அந்த இது ரேசிங் சீன் மட்டும் தாங்க நல்லா இருந்தது. மற்றபடி அந்த சீனு பெருசாக இல்லை. கிஷோர் நல்லா நடிச்சிருக்காரு. அதான் அவர் நல்லா யூஸ் பண்ணல படத்தில். படம் நல்லா இருந்தது ப்ரோ. அந்த லாக்அப் டெத்து அந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல, அது ஒரு விழிப்புணர்ச்சியாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி அந்த மாதிரி படம் இருக்குது. ரேசிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இல்லை தெரில ப்ரோ, அதெல்லாம் படம் நல்லா இருக்குது, நல்லா பார்க்கலாம். சொல்லு. இந்த பாரு, பிக் பாஸ்ல யாரோ திவாகர் மாதிரி ஆள்லாம் போகிறாங்க. எங்கள் அண்ணனை மாதிரி ஆள்லாம் போட்டு விட்டிங்கன்னா திறமையான ஆள்லாம் கண்டிப்பாக வரணும். ஒரு நல்ல படம், நல்ல எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகும். பொதுவாக எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகும். போலீஸ் பண்ணுறது எல்லாமே சொல்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல படம். ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு. இல்லை கொஞ்சம் எமோஷனல்ஸ் நிறைய இருக்குது. பரவாயில்ல, நல்லா பார்க்கலாம், நல்லா இருக்குது படம். சாங்ஸ் ஓகே தான், ஓரளவுக்கு ஓகே தான், ரொம்பலாம் இல்லை. ஆனால் அவர் நல்லா நடிச்சிருக்காரு ஸ்டேஜ். ஆமாம், லாஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சுருக்காங்க வீலிங் அடிக்கிற மாதிரி பசங்களுக்கெல்லாம். மற்றபடி ஓகே தான், நல்லா தான் இருக்குது. எல்லாம் எல்லாம் பார்க்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, நல்லா நடிச்சிருக்காரு.
பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இன்னொன்று நிறைய படம் நடிச்சா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அது லாக்அப் டெத் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கண்ணே படத்தில். பார்த்துருக்கோம் தானே. இப்போ அந்த அஜித்குமார் செத்தார்ல, அதை முன்னெடுத்து அதை பண்ணியிருக்காங்கண்ணே, வேறு ஒன்றும் இல்லை. போலீஸ்காரங்க அநியாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காருண்ணே. சூப்பராக இருக்குண்ணே படம். நல்லா தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு பைக் ரேஸ்லாம் இல்லைண்ணே, அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. பண்ணியிருக்காங்க பைக் ரேஸு. அப்புறம் இப்போ நம்ம சொல்ல போய் பைக் ரேஸ் பண்ணி அவர் மேலே கேஸை போட்டுருவாங்க திருப்பி. ஆமாம், அது லாஸ்ட்டு சீன் மட்டும் ஒன்று வச்சுருக்காங்க பைக்கு. அந்த ஒரு சீனில் மட்டும் தான் ஓட்டுறாப்புல, வேறு எந்த பைக் சீனும் ஓட்டல. கிஷோரோட ஆக்டிங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மற்ற அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாங்க. புரியல. வாசனோட ஆக்டிங் ஃபஸ்ட்டு டைமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, மற்றபடி நல்லா இருந்துச்சு படம். சாங்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் நடிச்சிருந்தாங்க அந்த ஸ்டண்டிங் இதுக்கெல்லாம், அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க.